புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நாங்கள் ஜிஎஸ்எம்சியில் நாங்கள் 3rd இயர் படிக்கிறோம். நாங்கள் புதியீடு திருநாள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். புதியீடு திருநாள் நாங்கள் ஏன் நேம் வச்சுருக்கோன்னா, புதியீடு அப்படிங்கிறது சோழர் காலத்தில் புதிய அறுவடைகளை குறித்ததுனால புதியீடு திருநாள்னு நேம் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். நிறைய பாரம்பரிய டான்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லோரும் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டுருக்கோம். எல்லோரும் மதம் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடிட்டுருக்கோம். நாங்கள் தான் நடத்துகிறோம் இந்த வருஷம். 3rd இயர் பிஎஸ்எம்எஸ் படிக்கிறோம். கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை. ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. நேற்று பொம்பரம் நொண்டி அதெல்லாம் இருந்துச்சு. இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இப்போது இருக்குது. அப்கமிங்கில் பார்ப்போம். இன்னும் என்ஜாய் பண்ணணும், எல்லாருமே ஜாலியாக இருக்கணும். சிறுதானியம் வச்சு நாங்கள் டெசர்ட்ஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். ஒரு நியூட்ரிஷனான விஷயத்தையும் நம்மளோட கிரேவிங்ஸையும் சேர்த்து பண்ணுற மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே இது பெனிஃபிட்டாக இருக்கும். இனிமேல் தான் அந்த காம்படிஷன் நடக்க போகுது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான வேலை. எப்போவுமே நம்ம வீட்டிலலாம் எப்படி காய்கறிகள் வச்சு சூரியனுக்கு படைச்சு பண்ணுவோமோ அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். உடை அணிந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாருமே பாய்ஸ் எல்லாமே வேஷ்டி கட்டிட்டு கரும்பெல்லாம் வச்சு மண்பானையில் செஞ்சு எல்லாமே ட்ரெடிஷ்னலான முறையில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல வாழ்த்துக்கள். புதியீடு திருநாள் எங்கள் காலேஜில் சமத்துவ பெண்கள், ஆண்கள் பெண்கள் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு இதாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது இந்த புதியீடு அப்படிங்கிறது சோழர்கள் காலத்தில் பொங்கலை புதியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் புதியீடு திருவிழா அப்படிங்கிற தீமில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். சித்தா காலேஜ் நாங்கள் எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம பாளையங்கோட்டையில் இருக்கோம். இங்கே நாங்கள் எல்லோரும் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லோரும் சேர்ந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். 2 டேஸாக இந்த டே கொண்டாட்டம் நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தமிழர்களின் பாரம்பரியத்தை சிறப்பாக கொண்டாடுகின்ற தைத்திருநாள் தமிழ்நாட்டிலும், நான் இலங்கையை சேர்ந்தவர், எனது இலங்கை திருநாட்டிலும் இதே விதமாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே எவ்வாறு நாங்கள் பொங்கலை கொண்டாடுவோமோ, தை மாதத்தின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாள் புதுப்பானை வைத்து கரும்பு வைத்து பொங்கல் வைத்து அனைவரும் கலாச்சார முறைப்படி மிகவும் சந்தோஷமாக மாணவர்கள் இங்கே இதனை கொண்டாடி வருகின்றார்கள். இது எனது இறுதி வருடம். இந்த வருடத்துடன் நான் இலங்கை சென்று விடுவேன். அந்த வகையில் இங்கு இந்த இறுதியாண்டில் இந்த மாணவர்களுடன் சேர்ந்து இந்த பொங்கல் கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி. அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். பொங்கல் விழா எப்பொழுதும் போல சிறப்பாக எல்லா வளங்களையும் பெற்று நலங்களையும் பெற்று இந்த தை திருநாளில் எல்லா மக்களும் சந்தோஷமும்
சமத்துவமாகவும் பொங்கல் கொண்டாடும்படி பொங்கல் கொண்டாட சித்த மருத்துவ கல்லூரி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரியின் சார்பில் இன்று புதியீடு பொங்கல் ஒரு தமிழ் பொங்கல் தமிழ் மருத்துவ மாணவர்கள் தமிழ்நாடு பூரா இருந்து இதில் கலந்துக்கிட்டுறாங்க. ஜாதி சமய வேறுபாட்டற்று ஒரு சமத்துவ பொங்கலாக இந்த பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு பொங்கல் செய்தியாக சித்த மருத்துவத்துறையில் சொல்கிறது என்னென்னா, பழைய ஓலைச்சுவடிகள் இந்த போகி பண்டிகையில் நிறைய பழையன கழிதல்னு ஓலைச்சுவடிகளை கழிக்காமல் அதை புதுப்பிக்க அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது டிஜிட்டல் முறையில் பதிவுக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதை பொதுமக்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.